வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேத் ஈஸி அகாடமி. நம்மளுடைய யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 9 எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் அண்டு எலக்ட்ரானிக்ஸில் கேட்கப்பட்ட 15 கேள்விகளுக்கான அனாலிசிஸ். நம்மளுடைய முதல் கேள்வியில் ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. For the given circuit, if D1 and D2 are ideal PN junction diodes, then the current I flowing in the circuit is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணோன்னா diode D1 and D2 both are in reverse bias. ஓகே, ரெண்டுமே ரிவர்ஸ் பயாஸ்டில் இருக்குது. அப்போ ரிவர்ஸ் பயாஸ்டு அப்படிங்கும்போது இந்த டயோடு வழியாக கரண்ட் எதுவுமே ஃப்ளோ ஆகாது. ஸோ இந்த போர்ஷன் வழியாகவும் நமக்கு கரண்ட் போகாது, இந்த போர்ஷன் வழியாகவும் நமக்கு கரண்ட் போகாது. விச் மீன்ஸ் இந்த சர்க்கியூட் க்ளோஸே ஆக முடியாது, கரண்ட் போகிறதுக்கு பாத்தே கிடையாது. அப்படின்னா இந்த சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட் வேல்யூ பிகம்ஸ் 0. ஸோ ஆப்ஷன் டி. கே மேப்பில் நமக்கு தெரியும், கொடுத்துருக்கிற 1 அப்படிங்கிற நம்பரை மட்டும் பேர், குவாடு இல்லைனா ஆக்டெட் இந்த மாதிரி ஏதாவது ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணணும். கேமேப்பை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டினால அதை நம்மளால் வளைக்க முடியும். இப்போ அந்த பேசிஸில் பார்த்தோன்னா இதை நான் எப்படி வளைக்கலாம், இதையும் நான் கம்பைன் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு ஒரு ஆக்டெட் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, இந்த ஆக்டெட்டில் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி டி ப்ரைம் அப்படிங்கிறது மட்டும்தான் காமனாக இருக்குது. இதுலேயும் டி ப்ரைம் இருக்குது, இதுலேயும் டி ப்ரைம் இருக்குது. பட் இங்கே சி ப்ரைம், இங்கே சி. அதே மாதிரி இது எல்லாமே வேரி ஆகுது. ஸோ காமனாக இருக்கிற ஒன்று எது, டி ப்ரைம் மட்டும்தான். அப்போ ஆன்சர் என்னன்னா ஒய் ஈக்குவல் டு டி ப்ரைம். ஸோ ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ இந்த சர்க்கியூட்டில் என்ன கேட்குறாங்க, ஐடென்டிஃபை த சர்க்கியூட். இந்த சர்க்கியூட் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு இன்புட் ரெசிஸ்டர்ஸுடைய வேல்யூவையும் பாருங்கள், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி இந்த ப்ளஸ்ன்னு இருக்கிறது என்ன நமக்கு டினோட் பண்ணும், நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல். மைனஸ் அப்படிங்கிறது இன்வெர்ட்டிங் டெர்மினல் அப்படிங்கிறத நமக்கு டினோட் பண்ணும். நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் ஆல்ரெடி கிரவுண்ட் ஆயிருச்சு. அப்போ ஹோப்ஃபுல்லி இந்த சர்க்கியூட் என்னவா இருக்கணும், இட்ஸ் அன் இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபயர். இப்போ இதை நம்ம ஜஸ்ட் செக் பண்ணணும் அப்படின்னாலும் ஈஸியாக பண்ணலாம். அவுட்புட் V0 இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா RF டிவைடட் பை R இன்புட்டு இன்டு V2 மைனஸ் V1. ஓகே, இதுதான் ஃபார்முலா. இங்கே என்ன ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா V2 ஈக்குவல் டு 2V1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ RF பை R இன்டு 2V1 மைனஸ் V1. அப்போ இது RF டிவைடட் பை R இன்டு V1 அப்படின்னு வரும், V0. இந்த ஃபார்முலா இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபயருக்கான ஃபார்முலா. ஸோ ஆன்சர் என்ன, இன்வெர்ட்டிங் ஆம்ப்ளிஃபயர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், டு ஜெனரேட் ஸ்கொயர் வேவ் அண்ட் ரெக்டாங்குலர் வேவ் த ஆசிலேட்டர் யூஸ்டு இஸ். ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்குலர் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் மட்டும்தான். ஏன்னா கால்பிட், ஹார்ட்லி அண்ட் ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் எல்லாத்துலேயுமே சைன் வேவ் தான் ஜெனரேட் ஆகும். கொடுத்துருக்கிற ட்ரூத் டேபிளுக்கு பூலியன் எக்ஸ்பிரஷன் எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பூலியன் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுவோம், y இஸ் ஈக்குவல் டு, முதல்ல இதுல எங்கெல்லாம் 1 இருக்கு அப்படின்னு பாருங்க. அதாவது y எங்கெல்லாம் 1 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 0 0 0 இருக்கும்போது 1 வருது. ஸோ 0 0 0 இருக்கும்போது 1 வருது. A B C இதுல அவுட்புட் 1ன்னு வருது. அதே மாதிரி இன்னொன்று 0 1 1லையும் நமக்கு அவுட்புட்டில் 1ன்னு வருது. 1 0 1லையும் அவுட்புட் 1, 1 1 1லையும் நமக்கு அவுட்புட் 1ன்னு வருது. ஓகேவா? இப்போ இங்கே இருக்கிற இந்த 0 அப்படிங்கிறத நான் 1ன்னு மாற்றணும்னா இந்த A அப்படிங்கிறத நான் A பார்னு போடணும். ஓகே, அதே மாதிரி இந்த B பாராக மாறணும். இங்கே 1 வரணும்னா இந்த C பாராக மாறணும். அவ்வளோதான் லாஜிக். அப்போ இது ஈஸியாக எழுதிடலாம். A பார், B பார், C பார் ப்ளஸ் அடுத்தது என்ன, A பார் ஆல்ரெடி 1 இருக்கு. ஸோ BC ப்ளஸ் A B பார் C ப்ளஸ் ABC. இப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B தான் கரெக்டான சாய்ஸ்.
the oscillator is nothing but an amplifier with Barkasian criterion ஒன்று இருக்கும். அந்த Barkasian criterion வச்சு தான் நம்ம ஆசிலேட்டர் அப்படிங்கிறத டிசைன் பண்ணுவோம். ஸோ ஒரு ஃபீட்பேக் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஐதர் பாசிட்டிவ் ஃபீட்பேக் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். எப்போவுமே ஒரு ஆசிலேட்டரை உருவாக்கணும்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுக்கணும். நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தோம்னா டேம்பிங்னால ஆசிலேஷன்ஸ் குறைஞ்சு போயிடும் அண்ட் ஒரு கட்டத்தில் ஆசிலேஷன்ஸ் இல்லாமல் போயிடும். ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கிறது தான் ஆன்சர். when will be the output of the NOR gate is high? NOR gate அப்படிங்கிறப்ப y is equal to a or b to the whole bar. இதுதான் நமக்கு NOR gate உடைய பூலியன் எக்ஸ்பிரஷன். ஓகே, இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன்ல எப்ப நமக்கு 1 வரும், அதாவது ஹை ரிசல்ட் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்ப அவுட்புட் ஹையா இருக்கும் அப்படின்னா இதோட ட்ரூத் டேபிள் ரொம்ப சிம்பிள். a b and y 0 0 0 1 1 0 1 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எக்ஸாக்டா ஆர் கேட்டுடைய ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ ஆர் கேட்ல என்ன நடக்கும்னா 0 0 இருக்கும்போது மட்டும்தான் 0 வரும், மற்ற எல்லா கண்டிஷன்லையும் 1 வரும். அதுக்கு ரிவர்ஸா எழுதுனீங்கன்னா இதுதான் ஆன்சர். ஸோ இதுதான் நம்மளுடைய நார் கேட். அப்போ நார் கேட் எப்போ உங்களுக்கு ஹையா கிடைக்குது? ஒன்லி 2 இன்புட்டுமே லோவா இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு ஹை அப்படிங்கிற ரிசல்ட் கிடைக்குது. ஸோ ஒன்லி வென் ஆல் தி இன்புட்ஸ் ஆர் லோ. ஆப்ஷன் பி. y is equal to a bar or b bar represents. So according to De Morgan's theorem, a and b to the whole bar is equal to a bar or b bar னு வரும். ஓகே, இதை நம்ம ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிறத இன்டூ அல்லது மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அண்டு இது a and b whole bar அண்ட் இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா a bar or b bar. அப்போ நமக்கு இங்கே இருக்கிறதுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா a and b to the whole bar. So this is nothing but a NAND gate. இவங்க எல்லாரும் நம்ம அகாடமியோடைய அச்சீவர்ஸ். கடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ணி போஸ்டிங் வாங்கியிருக்கிறவங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இப்போ நம்ம அகாடமியில் யூஜி அண்ட் பிஜிடிஆர்பி கிளாஸஸ் ஜூலை மந்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 1st பிஜிடிஆர்பி வித் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஃபீ ஆஃப் ₹2000 அண்ட் ஜூலை 15ல யூஜி டிஆர்பிக்கு கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதுல யூனிட்டுக்கு 3 டெஸ்ட் அப்படிங்கிற விகிதத்துல 30 டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு 2 யூனிட்டையும் கம்பைன் பண்ணி 5 டெஸ்ட் அப்படிங்கிற ஃபார்ம்ல 5 யூனிட்டுக்கு நடுவுல ஒரு மிட் டெஸ்ட், ஃபைனலா மார்க் டெஸ்ட் அப்படிங்கிற விகிதத்துல மொத்தமா 40 டெஸ்ட் கிடைக்கும். அதை விட ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் உங்களுக்கு 5லிருந்து 6 மணி நேரத்துக்கான கிளாஸஸும் கிடைக்கும். இதுல கிட்டத்தட்ட அந்த யூனிட் நமக்கு ஃபுல்லாவே கவர் ஆகிடும். இந்த கிளாஸஸ் எல்லாமே நமக்கு ஹேண்டில் பண்ண போறது செட், நெட் அண்ட் டிஆர்பி டாப்பர்ஸ். இந்த கிராஷ் கோர்ஸ் இப்போ 999க்கு அவைலபிளா இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட், the ratio between reactance of the coil at resonance and resistance of the circuit is called. ரெசோனன்ஸ் கண்டிஷன்ல இருக்கும்போது ரியாக்டன்ஸுக்கும் ரெசிஸ்டன்ஸுக்குமான ரேஷியோ என்னங்கிறது தான் கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் ரெசோனன்ஸுக்கான கண்டிஷன் என்ன? The condition for resonance is XC is equal to XL அப்படின்னு வரும். ஸோ எப்போ இந்த ரெசோனன்ஸ் அப்படிங்கிற கண்டிஷன் அச்சீவ் ஆகுதோ அப்போ Q ஃபேக்டருக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா Q ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு XL டிவைடட் பை R. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? எக்ஸ்ன்றது என்னது? ரியாக்டன்ஸ் வந்துருச்சா? ரியாக்டன்ஸ். அடுத்தது ஆர்ன்றது என்னது? ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெண்டுக்குமான ரேஷியோ. அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, Q ஃபேக்டர். அடுத்த கேள்வி, which one of the following statement is false for ballistic galvanometer? ஆப்ஷன் ஏ என்ன சொல்லுதுன்னா the condition of BG damping should be large. ரெண்டாவது, measured the absolute capacitance, charge sensitivity can be measured. அடுத்தது, measured the comparison of 2 EMFs. இதுல capacitance மெஷர் பண்ண முடியும், சார்ஜையும் மெஷர் பண்ண முடியும், அதே மாதிரி இஎம்எஃப்ஐயும் கம்பேர் பண்ண முடியும். ஆனால் டேம்பிங் மட்டும் எப்படி இருக்கணும்னா லார்ஜாக இருக்காது, இட் ஷுட் பி லோ. ஸோ ஆப்ஷன் ஏங்கிறது தான் கரெக்ட். ஓகே, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிஜி அப்படிங்கிறது எதை மெஷர் பண்ணும்? பிஜி மெஷர்ஸ் சார்ஜ்
and mg அதாவது moving galvanometer measures current. The feedback path in an op-amp integrator is integrator circuitல feedbackல என்ன இருக்கும்? integrator circuitஐ பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஒரு op-amp எடுத்துக்குவோம், பேசிக்கான ஒரு op-amp. ஸோ இதில் இந்த பக்கம் நான் ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிடுறேன் அண்ட் இதை அல்டிமேட்லி நம்ம கிரவுண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கேருந்து நம்மளுடைய அவுட்புட் எடுக்கிறோம், இது இன்புட்டு. இப்போ இது இன்டகிரேட்டர் சர்க்கியூட்டாக இருக்கணும் அப்படின்னா ஃபீட்பேக்கில் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது ஒரு கெப்பாசிட்டர், அவ்வளோதான் பதில். ஓகே, ஸோ கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணீங்கன்னா இட் பிகம்ஸ் அன் இன்டகிரேட்டர். அதுவே இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல கெப்பாசிட்டரையும் கெப்பாசிட்டர் இருக்கிற இடத்துல ரெசிஸ்டரையும் மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகுறது டிஃபரன்ஷியேட்டர். ஸோ இங்கே பதில் என்ன? ஆப்ஷன் டி, கெப்பாசிட்டர். டிஃபரன்ஷியேட்டர் ஹேஸ் R1 அப்படின்னு ஒரு ரெசிஸ்டன்ஸும் சி அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். ஸோ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1/2πRC, இதுதான் ஃபார்முலா. ஸோ சிம்பிளாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு R வேல்யூ 10 கிலோ ஓம்னு கொடுத்துருக்காங்க அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் 0.01 மைக்ரோ ஃபேரட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதோடைய வேல்யூ 1 டிவைடட் பை 6.28 இன்ட்டு 10 to the power 4 which is equal to 1592 ஹெர்ட்ஸ் அப்படின்னு வருது. ஓகே, பட் ஆக்சுவலி இங்கே நமக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் எதுவுமே இதுக்கு நியர்பையாக இல்லை. பட் இங்கே இருக்கிற இந்த 1592 மாதிரி இங்கே ஒரு 159 இருக்குது அப்படின்னா இங்கே இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவில் தப்பு இருக்குது. ஸோ மேபி கெப்பாசிட்டன்ஸுடைய வேல்யூ 0.1 மைக்ரோ ஃபேரடாக இருந்திருக்கணும். அப்படி 0.1 மைக்ரோ ஃபேரடாக இருந்திருந்ததுன்னா தென் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு டிஜிட்டல் சர்க்கியூட்டை கொடுத்துருக்காங்க. இந்த டிஜிட்டல் சர்க்கியூட்டில் எப்போ நமக்கு அவுட்புட் 1 வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அவுட்புட் எப்போ 1 வரும்? ஃபஸ்ட்டு இந்த அவுட்புட்டோட இமீடியட்டாக கனெக்ட் ஆகிருக்கிற கேட் என்னன்னு பாருங்கள். அண்டு கேட்டு கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ அண்டு கேட்டுக்கு வர வேண்டிய 2 இன்புட்டுமே 1ன்னு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட் 1ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல சி அப்படிங்கிறது ஆர்டராக இப்படி எடுத்துக்கோங்க, ஏபிசி. அப்போ சி கண்டிப்பாக என்ன இருக்கணும்? 1 இருக்கணும். சி 1 இருக்கிறது இங்கே மட்டும்தான். ஓகே, ஸோ அல்டிமேட்லி இப்போவே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு, இதுதான். அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணுறதுனா இங்கேயும் கொடுத்து பார்க்கலாம். 10 will give you 1 அண்ட் அந்த 1 தான் இங்கே மறுபடியும் ஃபீடும் ஆகுது. இங்கே நான் ஆல்ரெடி ஒரு 1 கொடுக்குறேன். ஸோ ரிசல்ட்டு 1. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்த கேள்வி, when an arsenic element is added to a pure semiconductor, ஒரு இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரில் ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸை டோப்பிங்னு சொல்லுவோமா? ஆர்சனிக் அப்படிங்கிற எலிமெண்ட்டை ஆட் பண்ணால் நமக்கு என்ன டைப் ஆஃப் செமிகண்டக்டர் கிடைக்கும்? என் டைப்பா பி டைப்பா அப்படிங்கிறது ஆக்சுவல் கொஷின். ஸோ அதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா இந்த எலிமெண்ட்டு பென்டாவேலண்டா இல்லை ட்ரைவேலண்டான்னு தெரியணும். பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி ஆட் பண்ணால் என் டைப்பு, ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி ஆட் பண்ணால் பி டைப்பு. அப்போ ஆர்சனிக் அப்படிங்கிறது எந்த கேட்டகரியில் வரும்னா பென்டாவேலண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வரும். ஸோ இட் இஸ் அ பென்டாவேலண்ட் எலிமெண்ட். அப்போ இதை நம்ம சேர்க்கும்போது நிச்சயமாக என்ன உருவாயிருக்கணும்? என் டைப் செமிகண்டக்டர். இப்போ நம்ம ஆர்சனிக் மாதிரியே வேறு என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது? பாஸ்பரஸ், ஆர்சனிக், அதே மாதிரி ஆன்டிமனி. இது எல்லாமே பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டிஸ் தான். போரான், இண்டியம், அதே மாதிரி கேலியம், இது எல்லாமே நமக்கு ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டிஸ். இந்த ட்ரைவேலண்ட்டை சேர்த்தீங்கன்னா P-type semiconductor form ஆகும். The circuit which converts AC voltage into pulsating DC. AC DC மாத்துறது யாரு? Obvious rectifier. Rectification அப்படின்ற ப்ராசஸுக்கே என்ன பேருனா AC DC மாறுறதுக்கு பேரு தான் ரெக்டிஃபிகேஷன். அந்த ப்ராசஸை பண்ணுற சர்க்கியூட்டுக்கு பேர் ரெக்டிஃபயர். ஸோ இதோட நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிற 15 MCQs டிஸ்கஷன் முடிஞ்சது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்டாக இருக்கும். வேணும்னா நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.